போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கோம். டாப் 5 ஆன்லைன் கேம்ஸ் அதான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம்ஸாக தான் இருக்கும், ஆனால் நிறைய வந்து கேமிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க் இருந்தது. ஆனால் இனிமேல் வீடியோ ஷோ என்று அறிவித்துக்கொண்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் உங்கள் டீச்சிங் தமிழன். இப்போ டாப் 5 ஆன்லைன் கேம்ஸ் ஃபார் மொபைலை வாங்க போய் பார்க்கலாம். நம்ம பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து பப்ஜி. இது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட், ஒரு மேப்பில் உங்களை வந்து இறக்கிடுவாங்க. அந்த மேப்லேருந்து நீங்கள் வந்து லூட்லாம் இருக்கும், கன்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சுடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல கிராஃபிக் கேமுங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை 500 மில்லியன்ஸ் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. கேமிங் பண்ண இது ஒரு நல்ல கேமு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்பாதான் சொல்கிறது வந்து ஃப்ரீ ஃபயர். அது அதை ஏன் இந்த வரிசையில் போடலைன்னா, ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயரில் இப்போ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. லைக் கேமிங் தமிழன், ரன் கேமிங், பிவிஎஸ் கேமிங் வித் குடி கோகுல், அது மாதிரி ரியோ கேமிங் வித் ரியோ வரி, அது மாதிரி ரித்திஷ் கேமிங், நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பப்ஜியில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவோ வரல. அதனால தான் நான் வந்து இந்த கேமை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ஃபார் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்நைட். இதுவும் வந்து ஒரு ஷூட்டிங் கேம் தாங்க. இதில் 1000 மில்லியன்ஸ் ப்ளஸ் டவுன்லோடர்ஸ் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருப்பாங்க இந்த கேமை விளாட்றாங்க. அதுக்காக தான் இந்த கேமை நான் சொல்கிறேன், 2வது இடத்துல போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஹைலி கிராஃபிக் கேமுங்க, ஒரு நல்ல கிராஃபிக். இது பிசிலையும் ஆடலாம், அது இங்கே இருக்க எல்லாமே பிசிலையும் ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் மொபைல்லையும் ஆடலாம். அதனால் வந்து இது வந்து செகண்ட். இதில் வந்து 1000 மில்லியன்ஸ் ப்ளஸ் டவுன்லோடர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் சோலோலேயும் ஆடலாம், ஸ்குவாடோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆடலாம். நிறைய பேர் இந்த கேம் நான் சஜஸ்ட் பண்ண, நிறைய பேர் இந்த கேம்ஸ் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேமிங் பண்ணால் இது ஒரு ஆப்டான இது சொல்கிறேன், ஆப்டானது. தேர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார் ரேசிங் கேமுங்க. இது வந்து ஆஸ்பால்ட் லெஜண்ட்ஸ் 9. இதுவும் வந்து பிசிலையும் ஆடலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் ஆடலாம். அதுக்கு இதில் வந்து என்ன ஒரு சிறப்புனா, கேம்ஸில் இது வந்து ஹைலி கிராஃபிக் கேம்ஸ், கார் கேம்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கேம். நான் பிசியில் இந்த கேம் ஆடுவேன், நிறைய தடவை ஆடி இருக்கேன். ஏன்னா ஆஸ்பால்ட் 9 லெஜண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கேம்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கிராஃபிக்ஸ்லாம். இதில் வந்து இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கண்ட்ரியாக போய் லைக் டோக்கியோ அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் நீங்கள் வந்து ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கார் கொடுப்பாங்க, அதுலேருந்து வர காசு வச்சு நீங்கள் நிறைய காசை வச்சு அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலில் 4வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடர்ன் காம்பேக்ட் 5 பிளாக் அவுட். இது வந்து ஒரு நல்ல கேமாக ஷூட்டிங்கு. இதில் வந்து 200 மில்லியன்ஸ் ப்ளஸ் டவுன்லோடர்ஸ் இருக்காங்க. அதனால தான் இது 4வது இடம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இதுவும் ஒரு ஷூட்டிங் கேம் தான். இதில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து கேமிங் சேனலும் ஓப்பன் பண்ணல. அதனால இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரும் இதில் தமிழ்நாடு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆடுறாங்க. அதனால் வந்து இந்த கேம் உங்களுக்கு வந்து 4வது பட்டியலில் கொடுக்குறேன். இது ஒரு நல்ல கேம், ஆன்லைன் கேம்லேயே இது வந்து ஒரு சூப்பரான கேம். நல்ல கிராஃபிக்ஸும் இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான் கேமிங்கில் நீங்கள் எது பண்ணுறீங்களோ. 5th ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இது வந்து ஒரு பேட்டில் கேம் தான், ஆனால் கொஞ்சம் அப்பாற்பட்டதாக இருக்கும் பேட்டில் கேம்ஸ்க்கு. அது எது மாதிரி கேம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு நாடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அது எப்படி அப்கிரேட் பண்ணால், இது வந்து டவுன் ஹால்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது 1லேருந்து 2 3 ஏதோ ஒரு டவுன் ஹால் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் அப்கிரேட் பண்ணால் அப் டு 12 வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து பேட்டில்னு கொடுத்தீங்கன்னா போய் பேட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்குலேயும் பேட்டில் பண்ணுவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. இதில் வச்சு காயின்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து டவுன் ஹாலை டெவலப் பண்ணிக்கணும் guys. இது வந்து ஒரு நல்ல கேமு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. தேங்க்யூ guys. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் அமுத்தி விட்டு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். டஹா பபாய், see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் எப்போயோ எடுத்தேன். அதாவது இந்த டீச்சிங் தமிழன் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ கண்டென்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அந்த மாதிரி வீடியோ தான் இப்போ உங்களுக்கு போட்டு போகிறேன். ஏன் வேஸ்ட் ஆகணும் நம்ம எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் போய் இப்போது அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.